जय सद्गुरु महाराज की जय। समस्त भागवतल को जय। जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय। ஸ்ரீஹப்பதியான பகவான் இந்த ஜீவராசிகள் மேல இருக்கிற கருணையினாலேதான் சத்குரு என்கின்ற அவதாரம் எடுத்துண்டு பூமியில ஆவிர்பவிக்கிறான். ஆனா இந்த சம்சாரிகள் ஸ்வயம் தங்களுடைய அகம்பாவத்தினாலையும் மமகாரத்தினாலையும் பகவானே கருணை கொண்டு மனுஷரூபம் எடுத்துட்டு வந்தா கூட பகவான் கொடுக்கிற ஆனந்தத்தை வாங்கிக்காம குற்றம் குறைகளையே கவனிச்சுண்டு வாழ்க்கையில பரமானந்தம் இருந்தும் கூட அனுபவிக்காம சிரமப்படுறான். நிறைய பேர் நினைச்சிருக்க பகவான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கிடக்கிறான் அப்படின்னு. உண்மை என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு க்ஷணமும் இந்த ஜீவர்களுடைய வருத்தத்தை பார்த்து பகவான் அதிகமாவே வருத்தப்படுறான். இந்த ஜீவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து அது 1% வருத்தப்படுறது அப்படின்னா, சாட்சாத் பரபிரம்ம பரமாத்ம வஸ்துவா இருக்கிற பகவான் 100% வருத்தப்படுறான். ஆனா அந்த ஜீவர்களுக்கு அது புரியறது இல்லை. தங்கள் வருத்தம் தான் பிராதான்யம் அப்படின்னு நினைக்கிறார். லோகத்துல தங்களை போல யாரும் கஷ்டப்படுறதில்லை அப்படின்னு நினைக்கிறார். ஆனா அந்த ஜீவனுக்குள்ளே அந்தர்யாமியா இருக்கிற பகவான் எத்தனை துன்பம் அனுபவிக்கிறான் அப்படின்றது அந்த பகவானுக்கும் பகவத் பக்தாளுக்கும் மட்டுமே புரியும். அதனாலதான் எல்லா பெரியவாளுமே பகவத் ஸ்வரூபமா இருக்கிற சதாச்சாரியனை கொண்டாடுறான். அதுவும் சத்குரு மகிமையே சிரேஷ்டமான பாகவதோத்தமரா இருக்கிற சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்றார். அதுக்கு பேர் குரு கீதா அப்படின்னு பேர். இந்த குரு கீதா ஸ்காந்த புராணத்துல காண கிடைக்கின்றது. அதுல பார்வதி தேவி கேட்கிற குரு தத்துவத்தை பத்தி எனக்கு விளக்கமா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றார். பாகவதோத்தமனா இருக்கிற சிவபெருமான் அவளுக்கு அந்த குரு தத்துவத்தை ரொம்ப அழகா சொல்றார். ஜபஸ்தபோ விரதம் தீர்த்தம் யஜ்ஞோதானம் ததைவச குரு தத்துவம் அவிஜ்ஞாய சர்வம் யர்த்தம் பவேத் பிரியே. பிரியேன்னு கூப்பிடுறார். நிஜமாவே பகவத் பக்தாளுக்கு எல்லாருமேடையும் ஒரு பிரியம் உண்டாம். சாதாரண ஜனங்களுக்கு இருக்கிற பிரியமானது தன் சுகம் தன்னுடையது என்ற ஒரு பிரியம். ஆனா பகவத் பக்தாளுக்கு இந்த ஜீவர்களிடத்திற்கு பிரியமானது இந்த ஜீவர்கள் சுகப்படணும் அந்த ஒரு பிரியம். அந்த ஆத்மா பரமாத்மாவை அனுபவிக்கணுமே அப்படின்ற ஒரு பிரியம். அதனால ரொம்ப பிரீத்தியோட சிவபெருமான் பார்வதியை பார்த்து ஹே பிரியே அப்படின்னு கூப்பிடுறார். பரம சந்தோஷப்பட்டு பார்வதி தேவியும் கேட்கிறாள். ஆனா கேட்கணுமே, சொல்றதுக்கு எல்லாரும் தயாரா இருந்தாலும் கேட்பதற்கு தயாரா இருக்கணுமே. சொல்றதுக்கு சதாச்சாரியன் காத்துண்டு கிடந்தாலும் கேட்பதற்கு சிஷ்யர்கள் அவசியமா இருக்கு இல்லையா? ஒரு பள்ளிக்கூடத்துல நன்னா பாடம் சொல்லித்தரா அப்படின்னு சொன்னா கூட அந்த பாடத்தை ஸ்ரத்தையோட கேட்பதற்கு குழந்தைகள் அவசியமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அற்புதமான சசிஷர்கள் கிடைக்கிறதும் துர்லபம். அந்த மாதிரி பிரீத்தியோட சொல்லித்தர சத்குருவும் துர்லபம். ரெண்டுமே கிடைக்கிறது நிஜமாவே ரொம்ப பெரிய துர்லபம். அது ரெண்டும் கிடைச்செடுத்து அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அது பரமசிவனுக்கு பரம சந்தோஷம் வந்து கொடுத்தான். இப்படி ஒரு குழந்தை கேட்டுவிட்டாளே, இப்படி ஒரு ஜீவன் கேட்டு விடுத்து, அதுவும் குரு தத்துவத்தை பத்தி கேட்டு விடுத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப பரமானந்தத்துல தலைச்சு போறார். ஏன்னா லோகத்துல குரு தத்துவத்தை அறிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அது அப்படியே ஹிருதயத்துல வாங்கி வச்சுக்கிறதுக்கும் நிறைய பேர் தயாரா இருக்கிறது இல்லை. அதனால
பரமசிவனுக்கு பரமானந்தம் வந்துவிட்டான். ரொம்ப அனுபவிச்சு சொல்றார், ஹே பிரியேன்னு கூப்பிடுறார். அந்த பிரியமான வார்த்தையில பார்வதி தேவி தன்னையே இழந்துட்டாங்க. அப்படி ஒரு பிரீத்தி. ஜபஸ்தபோ விரதம் தீர்த்தம். லோகத்துல எத்தனையோ பேர் ஜபம் பண்றா, ஆனா அந்த ஜபம் சித்திக்கிறது இல்லை. எத்தனையோ பேர் தபசு பண்ற, விதவிதமான தபசுகள். எத்தனையோ பேர் விரதம் இருக்கா, ஜபஸ்தபோ விரதம் தீர்த்தம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விரதம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விரதம். உப்பில்லாம சாப்பிடுறது, வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிடுறது, இப்படி பல்வேறு விதமான உபவாசம் இருக்கா. அப்படி இவ்வளவோ உபவாசம் இருந்தும் கூட இந்த ஜீவர்களுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது இல்லை. ஜபம் பண்ணியும் புரியலையாம், தபசு பண்ணவும் தெரியலையாம், உபவாசம் இருந்தும் பிரயோஜனம் இல்லையாம். ஜபஸ்தபோ விரதம் தீர்த்தம். எத்தனையோ பேர் விதவிதமான இடங்களுக்கு போய் புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடுறார்களாம். புண்ணிய காலங்கள்ல போய் புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடுறது வசதி அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. கங்கையில போய் நீராடுறது, காவேரி, யமுனை போன்ற புண்ணியமான நதிகள், இல்லைன்னு சொன்னா பகவானுடைய கோவில்கள்ல இருக்கிற குளங்கள் புண்ணியமான தீர்த்தங்களாச்சு, அதுல போய் நீராடுறது. இல்லாட்டி கங்கை உற்பத்தி ஆகக்கூடியதான கங்கோத்ரி, அந்த மாதிரி இடங்கள்ல போய் தீர்த்தமாடுறோம். அப்படியும் மனசுல ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு சிந்தனை. அதனால அதுவும் பிரயோஜனம் இல்லையா. ஜபஸ்தபோ விரதம் தீர்த்தம். சில பேர் என்ன பண்றான்னா, நிறைய யாக யஜ்ஞாதிகள் பண்றான். விதவிதமான யாக யஜ்ஞாதிகள் இருக்கு. கிரகத்துல ஆனந்தம் வேணுமா அதுக்கு ஒரு யாகம், செல்வம் வேணுமா அதுக்கு ஒரு யாகம், கல்வி நன்னா வரணுமா அதுக்கு ஒரு யாகம்னு சொல்லி பல்வேறு விதமான யாகங்கள் பண்றான். ஆனா இத்தனை யாகங்கள் பண்ணதில்லை, தனமும் நேரமும் செலவானதுதான் மிச்சமே ஒழிய பண்ணவாளுக்கு ஒரு சாந்தி கிடைச்சதா அப்படின்னா இல்லையா. ஜபஸ்தபோ விரதம் தீர்த்தம் யஜ்ஞோ. அதுக்கப்புறம் தானம், விதவிதமான தானங்கள். இந்த தானம் பண்ணா அது கிடைக்கும், அந்த தானம் பண்ணா அது கிடைக்கும், நிறைய சொல்லிருக்கா பெரியவா. அந்த மாதிரி இவ்வளவு தானம் பண்றா. அத்தனை தானம் பண்ணியும் கூட அபாடா அப்படின்னு இருக்க முடியறது இல்லையா. ஜபஸ்தபோ விரதம் தீர்த்தம் யஜ்ஞோதானம் ததைவச்ச. அந்த மாதிரி ஏதோ பண்றோம். ஏன் இத்தனையும் பிரயோஜனம் இல்லாம போகிறது அப்படின்னா, ஜீவர்களுக்கு குரு தத்துவத்தை உணர்றது இல்லையா. குரு தத்துவம் அபிஜ்ஞாய. இந்த குரு தத்துவம் புரியலை அப்படின்னா, தெரிஞ்சுக்க முடியலை அப்படின்னா, தெரியலை அப்படின்னா, உள்ளபடி உணரலைன்னா இத்தனையும் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லையா. குரு தத்துவம் அபிஜ்ஞாய சர்வம் வியர்த்தம் பவேத். எல்லாமே வியர்த்தமா போயிடுறதாம், வீணா போயிடுறதாம். அதனால இது எல்லாத்தை காட்டிலும் முதல்ல குரு தத்துவத்தை உணரணுமா. அப்படி உணர்ந்துட்டோம் அப்படின்னா நிஜமாவே எல்லாம் பிரயோஜனம் இருக்கும். அதனால குரு தத்துவத்தை பரிபூர்ணமா உணர்ந்துருங்கோ. குருஜி அம்மாவுடைய பலம் சீக்கிரமே உணர்ந்துட்டேன்னா பரமானந்தத்தை அனுபவிக்கலாம். காலம் போயின்னு இருக்கு. राधे कृष्ण, राधे कृष्ण, राधे कृष्ण। जय सद्गुरु महाराज की जय। समस्त भागवत को जय। राधे कृष्ण।